வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளை வழங்குவதற்காக நான் நிஷாந்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் மனைவி சங்கீதா மனமுறிவு கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு. நடிகை ஒருவருடன் திருமணத்தை மீறிய உறவில் இருப்பதாக குற்றச்சாட்டு. ஏப்ரல் 20ஆம் நாள் வழக்கு விசாரணைக்கு வருகிறது. டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கிலிருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் விடுவிப்பு. மதுபான கொள்கையில் எந்தவிதமான சூழ்ச்சியோ குற்றவியல் நோக்கமோ இல்லை. வெறும் கற்பனையின் அடிப்படையில் ஒரு கதையை சிபிஐ உருவாக்க முயன்றிருக்கிறது. டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் அதிரடி. ஏழை எளிய மக்களுக்கு உதவும் விதமாக சென்னையில் ஈஸ்வரி அம்மாள் அறக்கட்டளை திறப்பு. ஐஜேகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். இறைவன் தங்களுக்கு கொடுப்பதை பாரிவேந்தரும் ஈஸ்வரி அம்மாவும் மக்களுக்காக கொடுக்கின்றனர். ஐஜேகே தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து பெருமிதம். அரட்டல் மிரட்டலுக்கு பயப்பட நாங்கள் அடிமையும் இல்லை, கோழையும் இல்லை. நடுவண் அரசின் அமைப்புகளை ஏவினாலும் பாஜகவை தைரியமாக எதிர்கொள்வோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. மாம்பழ சின்னம் ஒதுக்கீடு தொடர்பான வழக்கை திரும்ப பெற்றார் பாமக நிறுவனர் ராமதாஸ். கட்சியின் தலைவர் என்பதை உறுதிப்படுத்த அன்புமணி போலி ஆவணங்களை ஒப்படைத்துள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றச்சாட்டு. உலகிலேயே சிறப்பாக தேர்தல் நடைபெறுவது இந்தியாவில்தான். தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணிகள் சிறப்பாக நடைபெற்றுள்ளன. தமிழ்நாட்டில் 5.67 கோடி வாக்காளர்கள் உள்ளனர். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பேச்சு. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் மனைவி சங்கீதா மனமுறிவு கேட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். முன்னணி நடிகரான விஜய் தற்போது தமிழக வெற்றிக் கழகம் எனும் கட்சியை தொடங்கி முழு நேர அரசியலில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் அவரது மனைவி சங்கீதா மனமுறிவு கேட்டு முறையீடு அளித்துள்ளார். கடந்த சில நாட்களாக விஜயும் அவரது மனைவியும் பிரிந்து வாழ்ந்து வருவதாக கூறப்பட்ட நிலையில் கடந்த 24ஆம் நாள் செங்கல்பட்டு மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் சங்கீதா தரப்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி விசாரணையை செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்திற்கு மாற்றி ஆணையிட்டுள்ளார். டெல்லி மதுபான கொள்கை ஊழல் தொடர்பான சிபிஐ வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியா உள்ளிட்டோரை டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் விடுவித்துள்ளது. அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி முதலமைச்சராக இருந்தபோது கடந்த 2021ஆம் ஆண்டில் டெல்லியில் புதிய மதுபான கொள்கையை ஆம் ஆத்மி அரசு கொண்டு வந்தது. அதற்கு முன்பு வரை அரசே மதுபானங்களை விற்று வந்த நிலையில் அதை மாற்றி தனியாருக்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டது. இருப்பினும் இதில் ஊழல் நடந்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் இது தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியது. இந்த வழக்கில் கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியா உள்ளிட்ட பலரும் சிறையில் அடைக்கப்பட்டனர். இதனிடையே டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கை விசாரித்த டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் மணீஷ் சிசோடியாவிற்கு எதிராக எந்த ஆவணமும் இல்லை எனவும் குற்றவியல் சூழ்ச்சி எதுவும் கண்டறியப்படவில்லை எனவும் கூறி கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியா உள்ளிட்டோரை வழக்கிலிருந்து விடுவித்து ஆணையிட்டுள்ளது. மேலும் உரிய ஆவணம் இல்லாமல் வழக்கு பதிவு செய்த சிபிஐ அலுவலர்கள் மீது துறைவாரியான விசாரணை நடத்த வேண்டும் என நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. ஊழல் வழக்கில் விடுதலையாகியுள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் கடந்த சில ஆண்டுகளாக டெல்லி கலால் கொள்கை வழக்கில் பாஜக தங்களை குற்றவாளிகளாக சித்தரித்தது எனவும் ஆனால் இன்று நீதிமன்றம் உண்மையை வெளிப்படுத்தியுள்ளது எனவும் கூறியுள்ளார். பிரதமர் மோடியும் நடுவண் அரசின் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் ஆம் ஆத்மி கட்சிக்கு எதிராக சூழ்ச்சி செய்து கட்சியின் 5 பெரிய தலைவர்களை சிறைப்பிடித்ததாக குற்றம் சாட்டிய கெஜ்ரிவால் ஒவ்வொரு ஊடகத்திலும் தாங்கள் ஊழல்வாதிகள் என அழைக்கப்பட்டதாக கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். கெஜ்ரிவால் ஊழல்வாதி அல்ல எனவும் தான் நேர்மையை மட்டுமே சம்பாதித்துள்ளேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியா மற்றும் ஆம் ஆத்மி கட்சியினர் நேர்மையானவர்கள் என நீதிமன்றம் கூறியுள்ளதாகவும் அவர் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். ஏழை எளிய மக்களுக்கு வேலைவாய்ப்பு, கல்வி உதவி, மருத்துவம் மற்றும் ஆன்மீக தேவைகளை வழங்கும் நோக்கத்துடன் ஈஸ்வரி அம்மாள் அறக்கட்டளை தொடங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வேந்தரும் ஐஜேகே நிறுவனருமான டாக்டர் பாரிவேந்தர் முதற்கட்டமாக ஈஸ்வரி அம்மாள் அறக்கட்டளைக்கு 50 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கியுள்ளார். சென்னை வலசரவாக்கத்தில் அமைந்துள்ள ஈஸ்வரி கார்டன் அரங்கத்தில் ஈஸ்வரி அம்மாள் அறக்கட்டளை தொடக்க விழா மற்றும் சாதனை படைத்த பெண்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த 30 பெண்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன.
பாரிவேந்தரின் இணையரான ஈஸ்வரி அம்மாள் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் டாக்டர் பாரிவேந்தர் முன்னிலை வகிக்க சிறப்பு விருந்தினர்களாக சிம்ஸ் மருத்துவமனை தலைவரும் ஐஜேகே தலைவருமான டாக்டர் ரவி பச்சமுத்து, எஸ்ஆர்எம் குழும மேலான இயக்குநர் பத்மபிரியா ரவி, எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக இணைவேந்தர் சத்யநாராயணன், எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ் மேலான இயக்குநர் மணிமங்கை சத்யநாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் ஈஸ்வரி அம்மாள் அறக்கட்டளைக்கு முதற்கட்டமாக 50 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கிய டாக்டர் பாரிவேந்தர் தனது உரையில் ஆருயிர் மனைவி அவள், ஆன்மீக தாயும் அவள் என்கிற தன்னுடைய கவிதை புத்தகத்தை மேற்கோள் காட்டி ஈஸ்வரி அம்மாள் ஆன்மீக நாட்டம் கொண்டவர் என்பதை நாடும் வீடும் அறியும் எனவும் தான் ஒரு ஆன்மீக தாயை மணந்திருப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். அறம் அல்லது அறக்கட்டளை என்பது சேவை செய்வதற்காக ஏற்படுத்தப்படுகிற ஒரு அமைப்பு. கல்வி குறிப்பாக அது கல்லூரியானாலும் சரி, பல்கலைக்கழகமானாலும் சரி, பள்ளியானாலும் சரி, ஒரு அறக்கட்டளை நிறுவிதான் அதன் பிறகு அந்த செயல்பாடுகளை செய்ய முடியும். கல்வியை பொறுத்தவரை அந்த வகையில் எனக்கு கிடைத்த வாய்ப்பு ஒரு ஆசிரியனாக, கல்லூரி ஆசிரியனாக, அதே போல் பல நீண்ட காலம் பள்ளி கல்லூரி நிறுவனர் என்ற முறையில் நான் கல்வித்துறையை அதிகமாக கவனித்து வளர்த்தெடுத்திருக்கிறேன். அந்த பெருமை அத்தனையும் எனக்கு பின்னால் இருக்கிற ஒருவர் இருக்க வேண்டும். அந்த பெருமை தான் என் அன்பிற்குரிய மனைவி அவர்கள். அதனால தான் சொல்லியிருப்பேன் என் கவிதையில், ஆருயிர் மனைவி அவள், ஆன்மீக தாயும் அவள் என்று சொல்லியிருப்பேன் கவிதை புத்தகத்தில். இது ரெண்டுமே 100க்கு 100 உண்மை. ஆன்மீக மனைவி நாடறியும், வீடும் தெரியும். நான் ஒரு ஆன்மீக தாயைத்தான் நான் மறந்த மாதிரி நினைக்கிறேன். என் ஆருயிர் மனைவி எங்கள் 2 பேர்த்துக்கு தான் தெரியும். போற்ற வேண்டிய அளவுக்கு, மகிழ்விக்க வேண்டிய அளவுக்கு, 4 பேரோட பேசப்படுகிற அளவுக்கு என் மனைவி முன்னால் நிறுத்தியிருக்கிறேனே என்றால் இதுவரை இல்லை. அது ஒரு தாக்கம் எங்களுக்கு இருந்தது. ஆகவே தான் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்திற்கு எத்தனை பேரும் புகழும் இருந்தாலும் கூட குடும்பத்தில் அத்தனை பேருக்கும் அந்த புகழ் சென்று சேருகிற அந்த நேரத்தில் எஸ்ஆர்எம் என்றால் நானும் எங்கள் பிள்ளைகளும் என்ற நிலை மாறி, அதை விடவும் கூட எங்களுக்கு பேசினாங்க 2 பேர், என்னுடைய அன்பு மருமகள். இந்த நானே பெருமைப்படுவேன். எத்தனையோ குடும்பங்கள் மருமகள் என்றாலும் மாமியார் என்றாலும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அப்படி இல்லை. இந்த ஆன்மீக தாய், அன்பு தாய், அன்பான மனைவி அவர்கள் 2 மருமகள்களையும் தன்னுடைய மகள்களாக நினைப்பவர்கள். அது ஒரு அதிசயத்திலும் அதிசயம். அந்த அளவுக்கு குடும்பத்தை நிராகரித்து வருகிறார், பிரமாதமாக செய்து கொண்டு வருகிறார்கள். என் தாய்க்கு 17 வருஷம் தவமிருந்து நான் பிறந்த பிள்ளை. என் உடம்பில் ஓடுகிறதும் அதே இரத்தம்தான். அதனால் எப்பொழுதும் என் சிந்தனை என் கணவர் தொழில் செஞ்சாலும் நான் கடவுளுடமே இருக்கிற மாதிரி எனக்கு தோன்றும். அதனால் நான் ஒரு கோயிலை கட்டி அதில் அமரணும் என்று எனக்கு ஒரு ஆசை. அந்த ஆசை இன்று இதன் மூலமாக நிறைவேறுகிறது. என்னால் இந்த அறக்கட்டளை மூலம் என்னால் முடிஞ்ச உதவியை எல்லோருக்கும் செய்வேன். இது என்னுடைய இது மேலும் மேலும் வளர்ந்து காலேஜ் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இந்த கோயிலும் அமைஞ்சு அதை என் பிள்ளைகள் தொடர்ந்து செய்வார்கள் என்று நம்புகிறேன். செய்வார் கடவுள் என்று கடவுளிடம் ஒப்படைத்து விட்டேன். அதுதான் என்னுடைய குறிக்கோளும், அதுதான் என் ஆசையை கடவுள் நிறைவேற்றுவார். அதன் மூலம் நான் சந்தோஷப்படுவேன். கொடுப்பதற்கும் வாங்குவதற்கும் ஒரு கொடுப்பினை வேண்டும் என்பதற்கிணங்க இறைவன் கொடுப்பதை பெற்றுக்கொண்டு ஐயா பாரிவேந்தரும் ஈஸ்வரி அம்மாவும் அதை பொதுமக்களுக்கு கொடுத்து வருவதாக கூறியுள்ள ஐஜேகே தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து, கல்வி, மருத்துவம் என ஐயா பாரிவேந்தர் செய்து வரும் நலத்திட்டங்களை உலகம் அறியும் எனவும், தமிழ்நாட்டில் எந்த ஊருக்கு சென்றாலும் அந்த ஊரில் இருக்கும் கோவில் அல்லது தேவாலயத்தில் பாரிவேந்தரின் கைரேகை பதிந்திருக்கும் எனவும் பெருமிதம் தெரிவித்துள்ளார். அப்பா செய்கிறது உலகத்துக்கே தெரியும். அது ஒரு பட்டியல் போடணுன்னா
எத்தனை நாள் ஆகும்னு சொல்ல முடியாது. யாருக்கு வேணாலும் ஃப்ரீ எஜுகேஷன்ஸு கொடுக்குறாரு, மருத்துவம் கொடுத்துட்ருக்காரு. கோயில்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுவும் நான் கட்சிக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எந்த கோயில் எந்த ஊருக்கு போனாலும் ஒரு கோயிலோ சர்ச்சோ எதுனாலும் அப்பாவுடைய கைங்கரியம் கண்டிப்பாக இருந்திருக்கும். அதற்கு அவருக்கு வசதி வாய்ப்பு இருந்தாலும் கடவுளும் அவரை வதிச்சிருக்கிறாருன்னு தான் என்னுடைய கருத்து. ஏன்னா கொடுக்கறதுக்கும் வாங்கிறதுக்கும் ஒரு கொடுப்பனை வேணும். அதுக்கு இறைவன் கொடுக்குறார், ஐயா கொடுக்குறார். அந்த மாதிரி அதை வர வாங்கி தர்றவங்க அம்மா வாங்கி தர்றாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்பா அவர்கள் இன்று ஒரு தனி மனிதனாக சென்னை இவ்வளோ பெரிய சாதனையை பண்ணி தனக்கு மட்டுமல்ல, இந்த குடும்பத்திற்கு மட்டுமல்ல, இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு ஏன் இந்தியா லெவலில் இத்தனை மாணவர்களை படிக்க வைத்திருக்கின்றார். அந்த சாதனையெல்லாம் நமக்கு தெரியும். அதற்கு பின்னால் எல்லாம் வல்ல இறைவனாக அருள் கூர்ந்து இருந்திருக்கவங்க எங்கள் அம்மா. இந்திய ஜனநாயக கட்சின்னா அப்பான்னு, அது உண்மையான்னு சொல்கிறத விட ஸ்ட்ராங்காக இந்த கட்சி வளரணும்னு நினைக்கிறது அம்மா. அவங்களுக்கு எப்படியாவது இந்த கட்சி மேலே கொண்டு வந்துடணும் அப்பாட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி ஒரு எண்ணங்களும் 2 பேருக்கும் ஒரே எண்ணங்கள் தான். ஆல்மோஸ்ட் 2 பேருமே ஒரு எண்ணத்தோட ஒருத்தர் செயல்பாடாகவும் ஒருத்தர் வழிபாடாகவும் வாழ்ந்துட்டுருக்காங்க. இது ஒரு தவமாக தான் நான் பார்க்குறேன். ஈஸ்வரி அம்மாவிடம் இருக்கும் பிரமிக்க வைக்கும் ஒரு பண்பு என்னவென்றால், அத்தனை வெற்றிகளுக்கும் காரணம் இறைவன் என்பதை அவர் அதிகம் நம்புவதுதான் என கூறியுள்ள SRM குழும மேலாண் இயக்குனர் பத்மபிரியா ரவி, அந்த நம்பிக்கைதான் SRM குடும்பத்தின் முன்னேற்றத்துக்கு அடித்தளமாக இருக்கிறது என பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரோட வெற்றிக்கும் பின்னாடி நிற்கிற ஒரு சக்தி தான் ஈஸ்வரி அம்மா என்று நான் சொல்லுவேன். அவங்க ரொம்ப எளிமையானவங்க. அவங்கள முன்னிலைப்படுத்த அவங்களுக்கு எப்போவுமே பிடிக்காது. ஆனால் ரொம்ப உறுதியானவங்க, ரொம்ப தைரியமானவங்க. எங்கள் எல்லாருக்கும், எங்கள் மருமகளாகிய எங்கள் 2 பேருக்கும் அதுதான் எப்போவுமே சொல்லிகிட்டு இருப்பாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட ரொம்ப பிரமிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இத்தனை முன்னேற்றத்திற்கும் இந்த பாராட்டுதலுக்கெல்லாம் காரணம் இறைவன் என்று ரொம்ப உறுதியாக நம்புவாங்க. அந்த நம்பிக்கை தான் இந்த குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கு ஒரு அடித்தளமாக இருந்திருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு அருமையான ஒரு பெருமைக்குரிய பெண்மணி ஈஸ்வரி அம்மா அவர்கள். ஈஸ்வரி அம்மாள் அறக்கட்டளையானது ஆன்மீகத்தில் அதிக அளவு நோக்கம் கொண்டிருந்தாலும் கல்வியின் மீதும் கவனம் செலுத்தும் என கூறியுள்ள SRM பல்கலைக்கழக இணைவேந்தர் சத்யநாராயணன், ஈஸ்வரி அம்மையாரின் உயிராக விளங்கும் ஆன்மீகத்தை முதன்மையாக கொண்டு இந்த அறக்கட்டளை தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். It is going to focus on spirituality. நம்ம ஆனால் ஸ்பிரிச்சுவல் மட்டும் எதுவும் பண்ண முடியாது, கூட எஜுகேஷனும் சேர்த்து தான் பண்ணுவோம். ஸோ திஸ் வில் பி ஸ்பிரிச்சுவல் அண்ட் எஜுகேஷ்னல். அண்ட் இது நமக்கு மட்டும் உரியதானது கிடையாது. நீங்கள் எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் இன்ஸ்டியூஷன் போனாலும், நீங்கள் எந்த ஒரு இது போனாலும் ஃபஸ்ட்டு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கோட் எஜுகேஷன் டு ஹெல்த் கேர். பட் நம்ம ஆனால் கொஞ்சம் ஃபஸ்ட் எஜுகேஷனில் இருந்துட்டு இதில் வரோம். இட்ஸ் எ ரிவர்ஸ், தட்ஸ் ஃபைன். இதில் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த நோக்கம் மெயினாக ஹவு டு ப்ரமோட் லைக் ஸ்பிரிச்சுவாலிட்டி. இது எங்கள் அம்மா அவர்களுக்கு ரொம்பவும் பிடித்தது என்று சொல்வதை விட அவங்களுடைய உயிர் போன்றது. ஸோ அதற்கு எங்களால் என்னென்ன செய்ய முடியுமோ அதை அனைத்தையும் செய்வோம். அவங்களுக்கு தெய்வம்ன்றது தான் எல்லாமே. அந்த மாதிரியே தெய்வத்துக்கு அவங்க எல்லாமே இருக்கணும். தன்னுடைய தாய் வீட்டில் இருந்ததை விட ஈஸ்வரி அம்மையாரின் வீட்டில்தான் அதிக காலம் வாழ்ந்தேன் என கூறியுள்ள SRM குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ் மேலாண் இயக்குனர் மணிமங்கை சத்யநாராயணன், தான் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுவதற்கு SRM குடும்பத்தின் ஆறுதல் மிகவும் உறுதுணையாக இருந்துள்ளது என நிகழ்ச்சி தெரிவித்துள்ளார். அதற்கு தன்னுடைய கணவர் சத்யநாராயணன் அவர்கள் மற்றும் ஈஸ்வரி அம்மையார் ஒரு மிகப்பெரிய காரணம் எனவும், இந்த அறக்கட்டளை மூலமாக மாணவர்கள் மற்றும் பல்வேறு நபர்கள் பலன் பெறுவார்கள் எனவும், அதற்கு தன்னுடைய வாழ்த்துக்கள் எனவும் தெரிவித்துள்ளார்.
21 இயர்ஸ் அப்பா அம்மா வீட்டில் இருக்கிறதோட இங்கே மாமியாரோட நிறையா இருந்தது தான் எனக்கு 29 இயர்ஸாக இங்கே இருந்திருக்கேன். சாஃப்டாக பேசுகிறவங்கள்ட்ட சாஃப்டாக பேசுவாங்க, கரெக்டாக பேசுகிறவங்கள்ட்ட கரெக்டாக பேசுவாங்க, எங்கே வேலை வாங்கணுமோ அந்த மாதிரி வாங்குவாங்க, அந்த மாதிரி கேரக்டர் அத்தை. அதுக்கப்புறம் வந்து இந்த அளவுக்கு நான் வந்து ஒரு மேடையில் பேசுகிறேனோ, ஒரு ஸ்கூலுக்கு போகிறேன், ஹாஸ்பிட்டல் போகிறேன், இதெல்லாம்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக நான் வந்திருக்க முடியாது. அதுக்கு 2 காரணம். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் கண்டிப்பாக வர சொல்லணும். அடுத்தது அத்தை. அத்தை எப்போதுமே சொல்லுவாங்க, நீ எங்கே போனாலும் நீ எதாவது பேசினேன்னா எனக்கு கொஞ்சம் வாட்ஸ்அப் அமுச்சு விடு, நான் பார்க்கணும் அந்த வீடியோவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட். நான் இங்கேருந்து அங்கே வரும்போது எனக்கு வீட்டில் உண்மையிலே வந்து எல்லாம் அப்படியே இருக்கும், பட் அத்தை இருக்காங்க அப்படின்னு ஒரு திருப்தியோடு நான் எங்கேயாச்சும் போயிட்டு வரணுன்னா இருப்பேன். அந்தளவுக்கு அத்தை ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. நடுவண் அரசின் ஏவல் அமைப்புகளை வைத்து டெல்லி ஃபார்முலாவை தமிழ்நாட்டிலும் செய்ய நினைப்பதாக குற்றம் சாட்டியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அரட்டல் மிரட்டலுக்கு பயப்பட நாங்கள் அடிமையும் இல்லை, கோழையும் இல்லை எனவும் தைரியமாக உங்களை எதிர்கொள்வோம் எனவும் தெரிவித்துள்ளார். டெல்லி முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் மேல பொய் வழக்கு போட்டு சிறையில் அடிச்சாங்க. நேர்மையா நேர்வழியில தேர்தலை எதிர்கொள்ள துணிச்சல் இல்லாம கோழைத்தனமா நடந்துகிட்டாங்க. இன்னைக்கு என்ன தீர்ப்பு? அந்த வழக்கில் எந்த முகாந்திரம் இல்லைன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லிடுச்சு. மரியாதைக்குரிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் அவர் கட்சியை சார்ந்த மனிஷ் அகர்வாலும் சிறையில் கழிச்சிருக்கக்கூடிய நாட்களை பாஜகவில் திரும்ப தர முடியுமா? மீண்டும் டெல்லியில் தேர்தல் நடத்த முடியுமா? இதே ஃபார்முலாவை தான் தமிழ்நாட்டில் செய்ய நினைக்கிறாங்க. தங்களுடைய ஏவல் அமைப்புகளை வச்சு நம்ம மிரட்ட பார்க்குறாங்க. உங்களுடைய அரட்டல் மிரட்டலுக்கு பயப்படாங்க, அடிமையும் இல்லை, கோழையும் இல்லை. வருகிற சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் பாசிச பாஜகவுக்கும் இடையிலான மக்களாட்சி போர் என்பதை உணர்ந்துதான் பல்வேறு மக்களாட்சி ஆற்றல்கள் திமுக கூட்டணியில் இணைந்து வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் திமுகவில் இணைந்துள்ள முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை திமுகவுக்கு வரவேற்பதாகவும், திராவிட இயக்கத்தின் மாபெரும் தலைவரின் பெயரை தாங்கிய அவர் திராவிட இயக்க கொள்கை காக்கும் திமுக பேர் இயக்கத்தில் இணைந்துள்ளார் எனவும் கூறியுள்ளார். 2026 சட்டப்பேரவை தேர்தல் என்பது தமிழ்நாட்டுக்கும் பாசிச பாஜகவுக்கும் இடையிலான மக்களாட்சி போர் எனவும், இதை உணர்ந்துதான் பல்வேறு மக்களாட்சி ஆற்றல்களும் திமுக கூட்டணியில் இணைந்து வருகிறார்கள் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பாமகவில் மாம்பழ சின்னம் உரிமை தொடர்பாக ராமதாஸ் உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்ததால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கை திரும்ப பெற்றுள்ளார். பாமக உரிமை தொடர்பாக தலைவர் அன்புமணிக்கும் நிறுவனர் ராமதாசுக்கும் இடையில் மோதல் நடந்து வரும் சூழலில் கட்சிக்கு மாம்பழ சின்னம் ஒதுக்கீடு செய்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அன்புமணிக்கு மடல் அனுப்பியிருந்தது. இந்த மடலை நீக்கம் செய்து தனக்கு மடல் அனுப்ப ஆணையிடக் கோரி கட்சி நிறுவனர் ராமதாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். அதில் கடந்த 2025 மே மாதமே பதவிக்காலம் முடிந்த நிலையில் கட்சியின் தலைவராக நீடிப்பதாக போலி ஆவணங்களை தாக்கல் செய்துள்ளதாக அன்புமணி மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாமகவில் மாம்பழ சின்னம் உரிமை தொடர்பாக ராமதாஸ் உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்ததால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கை திரும்ப பெற்றுள்ளார். உலகிலேயே இந்தியாவில்தான் சிறப்பாக தேர்தல் நடைபெறுகிறது என இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார், தமிழ்நாட்டில் தீவிர சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் சிறப்பாக நடைபெற்றுள்ளன எனவும், மக்களாட்சியை காப்பதில் தமிழ்நாடு முன்னிலையில் உள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். உலகிலேயே சிறப்பாக தேர்தல் நடைபெறுவது இந்தியாவில்தான் என தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் மொத்தம் 5.67 கோடி வாக்காளர்கள் உள்ளனர் எனவும், தமிழ்நாட்டில் 2.90 கோடி பெண் வாக்காளர்கள் உள்ளனர் எனவும், 18 முதல் 19 வயதான வாக்காளர்கள் 12.51 லட்சம் பேர் உள்ளனர் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாட்டில் உள்ள 75,000 வாக்குச்சாவடிகளிலும் சிசிடிவி கேமராக்கள் உள்ளன எனவும், வாக்குச்சாவடிகளுக்குள் செல்போன்கள் அனுமதிக்கப்படாது எனவும் ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற நாளிலிருந்து இன்று வரை தமிழ்நாட்டில் அதிமுகவை அழிவு பாதைக்கு கொண்டு செல்கிறார் என குற்றம் சாட்டியுள்ள முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், தென் மாவட்டங்களில் இருந்து எந்த ஒரு தலைவரும் வந்துவிடக் கூடாது என்பதில் எடப்பாடி பழனிசாமி கவனமாக இருக்கிறார் எனவும், கடந்த கால கசப்பான அனுபவங்களினால் சுயமாக முடிவெடுத்து திமுகவில் இணைந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அதிமுகவை இன்னைக்கு பொறுப்பில் இருக்கின்ற
தற்காலிக பொதுச் செயலராக சர்வாதிகாரத்தனமாக வீற்றிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர் பொதுச் செயலராக பொறுப்பேற்ற நாளிலிருந்து இன்று வரை தமிழகத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிவு பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு அத்தனை அதிமுக தொண்டர்களும் மிகுந்த வருத்தத்தோடு நினைத்துதான் இன்றைக்கு தளபதி பொறுப்பேற்றிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் தென் மாவட்டங்களை பொறுத்தவரையில் தென் மாவட்டங்களிலிருந்து எந்த ஒரு தலைவரும் வந்துவிடக்கூடாது என்பதை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கவனமாக இருந்து தென் மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து நிலைகளிலும் அவர்களை அழிப்பதில் முனைப்பு காட்டி வருகிறார் என்பதை நான் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இது நான் சுயமாக சிந்தித்து கடந்த காலங்களில் ஏற்பட்டுவிட்ட கசப்பான நிகழ்வுகளுக்கு முடிவு கட்ட வேண்டும். அரசியல் நாகரிகம் ஒரு கட்சியை இயக்கக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரையும் அரவணைத்து செல்கின்ற போக்கு அதிமுகவில் இல்லை, அது மறைந்து விட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் இன்றைக்கு தொண்டனாகத்தான் இணைந்திருக்கிறேன். ஒரு தொண்டன் எவ்வாறு இந்த இயக்கம் வளர்ந்துவிட்ட இந்த இயக்கம் நானும் உறுதுணையாக இருந்து இயக்கத்திற்கு வளர்ச்சிக்கு முழுமையாக பாட வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய ஜனநாயக கட்சியின் கொள்கைகளை பாடல்கள் மூலம் விளக்கும் வகையிலான பிரச்சாரம் விழுப்புரத்தில் 3வது நாளாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி முழுவதும் கிராமந்தோறும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தரின் புகழையும் கட்சியின் கொள்கைகளையும் விளக்கும் விதமாக பாடல்கள் மூலம் பிரச்சாரம் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. பிரச்சார பாடல் குழு தலைவர் கயல்கோபு தலைமையிலான குழுவினர் இந்த பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். அதன்படி மாவட்ட செயலாளர் ராஜேஷ்குமார் தலைமையில் 3வது நாளாக சடைக்கட்டி ஊராட்சியில் ஐஜேகே பாடல் பரப்புரை நடைபெற்றது. இதனை ஐஜேகே துணை பொதுச் செயலாளர் செந்தில்குமார் தொடங்கி வைத்தார். இன்று ஆடூர், கொல்லப்பாக்கம், அத்திப்பாக்கம், கொழுந்திராம்பட்டு, நெடுக்கம்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் ஐஜேகே மாவட்ட தலைவர் காமராஜ், பொன்முடி, இலக்கிய அணி செயலாளர் சிதம்பரநாதன், மாவட்ட அமைப்பு செயலாளர் ரீகன்ராஜ், மாவட்ட மகளிர் அணி செயலாளர் தேவி பாலமுருகன், மாவட்ட விளம்பர பிரிவு செயலாளர் கார்த்தி, மாவட்ட மாணவர் அணி செயலாளர் பிரசாந்த் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். தேசிய அறிவியல் தினத்தை முன்னிட்டு SRM கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாபெரும் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. செங்கற்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் உள்ள SRM கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தேசிய அறிவியல் தினத்தை முன்னிட்டு மாபெரும் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. கல்லூரியின் நுண்ணுயிரியல் துறை தலைவர் ரவிக்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கண்காட்சியை கல்லூரி முதல்வர் வாசுதேவராஜ் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். பின்னர் மாணவர்களின் படைப்புகளை ஒவ்வொன்றாக பார்வையிட்ட அவர் அவற்றின் தரம் மற்றும் செயல்பாடுகள் குறித்து விரிவாக கேட்டறிந்தார். இந்த கண்காட்சியின் சிறப்பம்சமாக செயற்கை நுண்ணறிவுத்துறை மாணவர்கள் ஒரு ரோபோவை உருவாக்கியிருந்தனர். மனித உருவத்தை அச்சு அசலாக பிரதிபலிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட அந்த ரோபோ முதல்வர் ரிப்பன் வெட்டுவதற்காக கத்தரிக்கோலை மனிதரைப் போலவே கைகளில் ஏந்தி அவரிடம் நடந்து சென்று வழங்கியது. மாணவர்களின் இந்த தொழில்நுட்ப திறன் அங்கிருந்த அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. நாம் அன்றாடம் உட்கொள்ளும் உணவுகளில் உள்ள கலப்படங்களை எளிய முறையில் எப்படி கண்டறிவது, தூய்மையான உணவை உறுதி செய்வது எப்படி என்பது குறித்த செயற்முறை விளக்கங்களை மாணவிகள் தெளிவாக விளக்கி காட்டினர். இந்நிகழ்வில் கல்லூரியின் துணை முதல்வர் மதியழகன் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த பேராசிரியர்கள், ஊழியர்கள், திரளான மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்த கண்காட்சியை காண வந்தவர்களுக்கு SRM கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் வாசுதேவராஜ் மரக்கன்றுகளை வழங்கினார். சமூகத்தில் நிலவும் பாகுபாடுகளை ஒழிக்கும் விதமாக கடைபிடிக்கப்படும் பூஜ்ய பாகுபாடு தினத்தை ஒட்டி SRM கல்லூரி சார்பில் ஓவிய போட்டி நடைபெற்றது. SRM அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தின் சென்னை வடபழனி வளாக அறிவியல் மற்றும் மானுடவியல் துறை சார்பாக விஷுவல் கம்யூனிகேஷன் துறையால் ஓவிய போட்டி நடத்தப்பட்டது. சமூகத்தில் நிலவும் இன ரீதியான பாகுபாடுகளை ஒழிக்கும் விதமாக
பூஜ்ய பாகுபாடு நாள் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 1ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. அந்த வகையில் ஹியூஸ் 2026 என்ற கல்லூரிகளுக்கு இடையேயான ஓவிய போட்டிக்கு SRM கல்லூரி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டது. பங்கேற்பிலிருந்து ஜனநாயகம் தொடங்குகிறது என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு சென்னை ஈக்காட்டு தாங்கல் SRM கல்லூரி வளாகத்தில் சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு முதன்மை விருந்தினராக நடுவண் அரசின் ஜவுளித்துறை அமைச்சக உதவி இயக்குநர் சசிகலா பங்கேற்றார். கலாச்சார உணர்வுடன் கூடிய புதுமைகளை மாணவர்கள் தங்கள் படைப்புகளில் ஒருங்கிணைக்க வேண்டும் என ஊக்கமளித்து உரையாற்றினார். போட்டியில் சமர்ப்பிக்கப்பட்ட ஓவியங்களை புகழ்பெற்ற கலைஞர் அழகராஜா மதிப்பீடு செய்தார். இந்த ஓவிய போட்டியில் சென்னை மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் இருந்து 21 கல்லூரியின் சார்பில் மாணவர்கள் பங்கு பெற்று தங்கள் படைப்பாற்றலையும் புதுமையையும் வெளிப்படுத்தினர். இந்த போட்டியில் அண்ணா பல்கலைக்கழகம் முதல் பரிசையும், மெட்ராஸ் கிறிஸ்தவ கல்லூரி 2ஆம் பரிசையும், ஸ்ரீ அன்னை காமாட்சி இசைக்கல்லூரி 3ஆம் பரிசையும் தட்டிச் சென்றன. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் எனவும் திமுகவில் இணைந்தது தாய் கழகத்துக்கு வந்ததை போல உணர்வதாக கூறியதும் தாய்மையை கொச்சைப்படுத்தும் வகையில் இருப்பதாக தமிழிசை சவுந்தரராஜன் கடிந்துரைத்துள்ளார். பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தோல்வியை சந்திக்கப் போகிறது என்பது இன்று காலை உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும், திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் எனவும் திமுகவில் இணைந்தது தாய் கழகத்துக்கு வந்ததை போல உணர்வதாக கூறியதும் தாய்மையை கொச்சைப்படுத்தும் வகையில் இருப்பதாக கடிந்துரைத்துள்ளார். ஜெயலலிதா தன் வாழ்நாள் முழுவதும் எந்த கட்சியை எதிர்த்தாரோ அந்த கட்சி ஒரு பெண் என்றும் பாராமல் அவரை சட்டப்பேரவையில் மிக மோசமாக நடத்தினார்களோ அந்த கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டது மட்டுமல்லாமல் தாய் கழகத்தில் இணைந்ததை போல் உணர்கிறேன் என கூறியதை தமிழகத்தில் உள்ள யாரும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் திமுக எந்த அளவுக்கு தோல்வி பயத்தில் இருக்கிறது என்றால் ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்களை சேர்த்து கொண்டு அவர்கள்தான் திமுகவுக்கு மிகப்பெரிய பலம் என முதலமைச்சர் சொல்கிறார் என்றால் திமுகவின் பரிதாப நிலையைத்தான் எண்ண வேண்டியிருக்கிறது என தெரிவித்துள்ளார். சுயநலத்தின் மொத்த உருவம் ஓ பன்னீர்செல்வம் எனவும் அதிமுகவை கலங்கப்படுத்த நினைத்ததால் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர் எனவும் கடிந்துரைத்துள்ள அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி 3 முறை முதலமைச்சராக இருந்தது ஓ பன்னீர்செல்வத்துக்கு கசப்பான அனுபவமா எனவும் வினவியுள்ளார். கடந்த கால 3 முறை முதலமைச்சராக இருந்தது கசப்பான நினைவா? 3 முறை முதலமைச்சராக இருந்தது கசப்பான நினைவா? நாட்டு மக்களிடத்திலே புரட்சித் தலைவி அம்மா அவரிடத்திலே அந்த பதவியை ஒப்படைக்கின்ற பொழுது அது கசப்பான நினைவா? நான் கேட்கிறேன். சுயநலத்தின் மொத்த உருவம், இது ஒரு வெட்கக்கேடான ஒரு செயல். அவரை ஒரு மனிதராக பார்ப்பதற்கே மிகவும் வெட்கமாக இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திமுகவில் ஓ பன்னீர்செல்வம் இணைந்திருப்பதன் மூலம் எடப்பாடி பழனிசாமியின் கூற்று உறுதியாக இருப்பதாகவும், OPS என்கிற தனி மனிதர் திமுகவுக்கு சென்றுள்ளதால் NDA கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு பாதிக்காது எனவும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் கடிந்துரைத்துள்ளார். ஏற்கனவே அவர் திமுக இணைறத அவர் சட்டமன்றத்தில் அவருடைய செயல்பாடுகளிலே அண்ணன் எடப்பாடி அவர்கள் தெளிவாக சொன்னார். அவர் டிஎம்கேவோட ஒரு செயல்பட்டு இருக்காரு சொல்ல மாதிரி சொன்னோம். அதை உறுதிப்படுத்திக்கிட்டார். அவ்வளவுதான். ஒரு தனி மனிதனால பாதிப்பு வராது. அவரு தனிப்பட்ட மனிதர், அவருக்கு தொண்டரும் கிடையாது, ஒருத்தரும் கிடையாது. இப்போ அவர் போய் சேர்ந்த யாரு போய் சேர்ந்து எத்தனை பேரை கூட்டு போனாரு? அவரு ஒரு பையனை மட்டும் தானே போய் சேர்ந்தாங்க. அவர் கூட ஒரு 500 பேர் 1000 பேரா போயிருக்காங்களா? ஒரு தனிமரம் தோப்பாகாது, சரியா? அதனால அவங்க 2 பேர்னால ஒரு இழப்புன்னு சொன்னா அது தவறு. எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாம நான் உள்ள வரது தயார் அப்படின்னு சொல்லி இருந்தவரை ஏங்க அவரு டிஎம்கேட டைஅப்ல இருக்கும்போது எப்படி நிபந்தனை கொடுத்தானா? கொடுக்க டிஎம்கேல டைஅப்ல இருக்காருங்கிறது ஆனால் எடப்பாடி அவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதை ப்ரூவ் பண்ணிட்டார்ல. இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் சந்திப்போம். வணக்கம்.